எவ்வளோ டஸ்ட்டு பாருங்கள். சும்மா அப்படி வச்சாலே எஃபர்ட்லெஸ்ஸாக க்ளீன் பண்ணுது. இங்கே பாருங்கள். வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பார்த்துடலாம் உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. இங்கே பாருங்கள், ஒரு அகரோ எவ்ரிடே எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, இமெயில் ஐடி, ப்ராடக்ட் டெமோ வேணும்னா நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டென்ஷன் டியூப் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதுதான் வந்து மெயின் யூனிட்டு. ஸோ ஒயர் நல்லா லென்த்தாக வந்து கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ லென்த்தியான ஒயரு, நல்லா காரில் போட்டு எங்கே இருந்தாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மல்டிபர்பஸ் ப்ரெஷ்ஷு, அதுக்கப்புறம் க்ரிவிஸ் நாசில் க்ளீனிங் ப்ரெஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து வாரண்ட்டி கார்டு, 1 இயர் கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு வாரண்ட்டி கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்புறம் வந்து ஒரு யூசர் மேனுவல். ஹோம் யூஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா ஹோம் யூஸ்க்கு வந்து அதிகம் செக்ஷன் பவர் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு கேரி பேக் உங்களுக்கு வருது. இங்கே பாருங்கள், நல்லா ஸ்பேஷியஸு உள்ள. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு பாக்ஸ் கூட வரும். வேக்யூம் கிளீனருக்கு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கழட்டலாம். இங்கே டஸ்ட்டு ஃபில்டர் இது. இங்கே பாருங்கள், நம்ம ஏற்கனவே வந்து இதே சேம் மாடலோட கார்ட்லெஸ் ரிவ்யூ வந்து நம்ம பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஃபில்டர், இந்த ஹெப்பா ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஃபில்டரை வெளில வச்சு பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஈஸியாக வந்து இதை அழுத்தினீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். உள்ள சக்ஷன் மோட்டர் வந்து 110 வாட் வந்து பவர் கன்சியூம் பண்ணணும். இங்கே ஒரு பவர் ஸ்விட்ச் ஸ்லைடு மாதிரி கொடுக்குறாங்க, ஆன் ஆஃப். அகரோக்கான பேட்ஜிங் வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ ப்ளக்இன் பண்ணியாச்சு. ப்ளக்இன் பண்ணுறதுக்கு வந்து எப்பயுமே வந்து காரை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. பவர் ஜாஸ்தி, லைட் இண்டிகேஷன் எதுவும் கிடையாது. ஸோ இப்போ ஆனில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இந்த சீட்டு மேலே அது பாருங்கள், இந்த ப்ரெஷ்ஷு வந்து இப்படி பண்ணிங்கன்னா நல்லா ஃபுல்லாக க்ளீன் ஆகும். இங்கெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக போயிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய காராக இருந்தாலும் நம்ம வந்து ஒயர் வந்து 4.5 மீட்டர், 4.5 மீட்டர் கொடுக்குறாங்க. அதனால் நம்ம பின்னாடி கூட எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ டஸ்ட்டு பாருங்கள். வேறு லெவல். ஆனால் இதோட பட்ஜெட் கேட்டிங்க அப்படின்னா வெறும் 1000 ரூபாய் தாங்க. ஆஃபரில் 1400 ரூபா அந்த இப்போ எம்ஆர்பி ப்ரைஸ் வரும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த வேக்யூம் கிளீனர் வந்து வர்த்து தான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஹோஸ் பைப்பை கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ வலையும் சரிங்களா, ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், மேனுவபிலிட்டி ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த அண்டர் சீட் எல்லாத்தையும் இந்த ஹோஸ் பைப்பை கனெக்ட் பண்ணி இது பண்ணலாம். ஆன் பண்ணிவிட்டேன். ஆன் பண்ணி ஃபுல்லாக இப்போ இந்த இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையும் உங்களுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த க்ளீன் பண்ணோடனே இந்த டஸ்ட்டு கப்பில் வந்து கலெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள் எல்லா அழுக்கும். ஸோ வெளியில் இருக்க டஸ்ட்டு திருப்பியும் உள்ளே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ரிட்டர்ன் வேல்வ்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் மட்டும்தான் திறக்கும். இங்கே பாருங்கள், ஸோ திருப்பியும் வந்து க்ளோஸ் ஆகிடும் அந்த வேல்வு. ஸோ உள்ளே டஸ்ட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு இப்படி பண்ணால் கீழே வரல பாருங்கள் எந்த அழுக்கும். அது வந்து இங்கே வச்சுருக்க நான் ரிட்டர்ன் வேல்வ்னு சொல்லிட்டு இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். மற்ற வேக்கம் கிளீனரில் வந்து அது கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க, டஸ்ட்டு எதுவுமே திருப்பி ரிட்டர்ன் ஆகாத மாதிரி. ஸோ இங்கே பாருங்க, வயர் நான் பெருசுன்னு சொன்னல, கரெக்டாக கார் பேக் சீட்டும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். டிக்கி க்ளீன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நான் க்ரிவிஸ் நாசல் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து இங்கே பாருங்கள், இந்த இடுக்குலலாம் வந்து சீட்டோட சென்டரு ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதிலெல்லாம் வந்து உள்ளே பூந்துக்கும். ஸோ அதில் வந்து இங்கே பாருங்கள், இப்படி வச்சு உள்ளேருந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததில் வந்து டக்கு நம்ம உள்ளெல்லாம் விட்டு க்ளீன் பண்ண முடியல. இதிலலாம் பாருங்கள்
சப்போஸ் இந்த அட்டாச்மெண்ட் வந்து பெருசாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு அட்டாச்மெண்ட் எக்ஸ்ட்ரா வந்து டியூப் கொடுக்குறாங்க. அந்த கனெக்டிங் டியூப் வச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து இன்னும் கூட கொஞ்சம் அதிக லென்த்தில் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டஸ்ட்டை கலெக்ட் பண்ணுறது ஈஸி. சும்மா அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து தனியாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டீல் ஃபில்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வாஷ் பண்ணிக்கலாம், இது வாஷபிள் தான் சரிங்களா. இது எடுத்துகிட்டு இந்த கலெக்ட் பண்ணியிருக்க டஸ்ட்டை வந்து டஸ்ட்பினில் இது பண்ணிவிடுங்க. ஸோ இதில் வந்து நம்ம அவங்க கொடுத்துருக்க ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம இதையும் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ப்ரஷ்ஷில் வந்து இப்படி பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த வேக்கம் கிளீனர் வந்து 1400 வந்து ஒர்த்து தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தோம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.